ஷாக் மேல ஷாக்கா குடுக்குறேன் நட்சத்திரா. நீ இப்படி மாறுவன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ கரண்ட் ஷாக் கொடுத்துருப்பேனே. ஐயோ கடவுளே, தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம நினைச்ச மாதிரிலாம் எதுவும் நடக்காது சரி. ஐயோ, மாற்றத்துக்கும் சேர்றதுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ற மாதிரி பண்ணும். ஐயோ நீ இப்படி பேசுறது கேட்கும்போது எனக்கு இப்போ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இல்ல நட்சத்திரா. நேரா ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கு. சரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? This is the greatest, sweetest day of my life. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சரி, நீ சொல்ற மாதிரியே செய்யலாம். ஆனா மம்மி ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டு போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்கல்ல. ஒரு வாட்டி அந்த விஷயத்தை சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, அத நான் வேற வழி இல்லல. நீ பேசு நட்சத்திரா. தேங்க்யூ கடவுளே. ஹலோ மம்மி. நேத்தெல்லாம் ஏன்டி போன் எடுத்து பேசல? அது சொல்லாத. நேத்தெல்லாம் போன் சைலண்ட்லயே இருந்துச்சு மம்மி. அதான் நான் பார்க்கவே இல்ல. போன் சைலண்ட்ல இருந்ததா? நான் ஏதோ நீ சைலண்டா செரிய போட்டு தள்ளிடுவேன் தானே நினைச்சேன். என்ன சொல்றீங்க மம்மி? நான் ஏன் செரிய கொலை பண்ண போறேன்? அவ என் ஹஸ்பண்ட். இங்க மலைக்கு மேல ஒரு சாமி ஃபேமஸ். அந்த சாமிக்கு ஒருத்தரை பலி கொடுக்கற மாதிரி நான் அந்த செரிய கூட்டிட்டு போய் இயற்கைக்கு பலி கொடுக்கறேன். மம்மி, அவன் வந்துருவான்னு நினைக்கிறேன். நான் வச்சிடுறேன். நக்ஷு, என் காதலுக்கு அடையாளமா ரோஸ் வாங்கிட்டு வரணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு இந்த பூ தான் கிடைச்சது. காதலை வெளிப்படுத்த எந்த பூவா இருந்தா என்னன்னு நினைச்சு என் காதலை இந்த பூல வச்சு கொடுக்கறேன். நக்ஷு, நடுவுல நின்னு போன நம்ம ரொமான்ஸ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? ஐயோ, இது என்ன ட்விஸ்ட்? ட்விஸ்டே இல்ல. கல்யாணமானவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ன்றது நடக்கும்ல. ஆனா இது டே. அந்த ஃபர்ஸ்ட் நைட் அனுபவத்தை நாம எதுக்கு மிஸ் பண்ணிக்கணும்? நைட் பிளான் பண்ணிக்கலாமா? ஓகே தானே? வேண்டாம்னா உன் இஷ்டம். ஏய், நீ மாறி போனதுக்கு அப்புறம் இது உன்னோட முதல் ஆசை. வேண்டான்னு நான் எப்படி சொல்லுவேன்? ஓகே, இன்னைக்கு நைட்டு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். சரி, டே முழுக்க ரூம்ல இருந்து என்ன பண்ண போறோம்? வெளிய போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமா? கண்டிப்பா. நான் இப்பவே போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீ ரெடி ஆயிடு. காதல இந்த பூக்குள்ள வச்சு கொடுக்கறானா?
மிஸ்டர் ககன், வாடா. சார், இவன் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ண பார்த்திருக்கான். அவன் எதுக்காக அப்படி பண்ண பார்த்தான்னு நான் பண்ண போற விசாரணையில தெரிய வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். வாடா. நான் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறேன். இப்படி வாமா. கான்ஸ்டபிள்ஸ் சார், இவனை செல்லிலேயே பூட்டி வைங்க. சொசைட்டிலேயே நல்ல பேர் இருக்கிற ஒரு நபர் இவரை கீழே உட்கார வச்சா நல்லா இருக்காது. சேர்லயே உட்கார வைங்க. ஆனா சேர்ல சார் அசையாம கயிறு வச்சு கட்டுங்க. புரிஞ்சுதா? ஓகே சார்.